நமசிவாய. ஆகஸ்ட் 25ஆம் தேதி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் க்ளீம் தானிய பௌஷத். ஓம் க்ளீம் தானிய பௌஷத். வடக்கு பக்கம் நின்று வடக்கு பக்கம் பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வர வேண்டியது அவசியம். கையில் ஏதாவது ஒரு வெங்கலம் இருந்ததுன்னா வெங்கலத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது வெங்கல கலரை நீங்கள் வந்து கையில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி, அது வெங்கல கலர் அதை வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் ஏதாவது கையில் வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது ட்ரெஸ் அது மாதிரியான விஷயமா போட்டுக்கிட்டாலுமே சரி, 100 முறை இந்த ஒரு நாளிலே மந்திரத்தினை சொல்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். 100ங்கிறது இந்த ஒரு நாளுடைய பவர் நம்பராக வந்திருக்கிறது. அதனால பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். காலையில் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்குள்ள இந்த ஒரு மந்திரத்தினை சொல்ல வேண்டியது. இந்த ஒரு நாளிலே புளி சாதம் யாருக்காவது தானம் செஞ்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அல்லது புளிய மர வேரோ அல்லது புளிய மர குச்சியோ ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் உங்களுடைய உடைமைகளில் ஏதாவது ஒன்று வைத்துக் கொள்வது இந்த ஒரு நாளில் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே இந்த புளிய மரத்துடைய ஒரு விஷயம் அப்படின்றது நான் நிறைய அதை ஹெர்ப்ஸ் ரிலேட்டடாக அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பலன்கள் இருக்கின்ற வீடியோவில் நான் வந்து நிறைய விஷயங்கள் அந்த புளிய மரத்தை பற்றியும் புளிய மரத்துடைய வேர்களை பற்றியும் அந்த புளிய மரத்துடைய குச்சிகளை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு நாளில் நீங்கள் நவகிரக கோலம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக போடணும். அதாவது நவகிரக கோலம் அப்படின்றது நம்ம போட முடியாது. அதனால் நம்ம வந்து நவகிரகத்தை இந்த ஒரு நாளிலே 9 முறை வலம் வருவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது முடிஞ்சதுன்னா அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள். கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு நவகிரகத்தை வலம் வந்து வாருங்கள். அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும். நமஸ்காரம்.